வணக்கம். இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃபைன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ப்ரொவைடிங் த ஓரியன்டேஷன், இண்டக்ஷன், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும் அப்படின்றத சொல்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெக்ரூட்மெண்ட்னா என்ன? அதாவது ரெக்ரூட்மெண்ட்ன்றது வந்து கரெக்டான பர்சனை வந்து வேலைக்கு எடுக்கிறது. அதுதான் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், அட்ராக்டிங், இன்டர்வியூவிங், செலக்டிங், ஹையரிங், போர்டிங் எம்ப்ளாயீஸ் டு ஃபில் த ஜாப் வேகன்சிஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கும்போது வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு என்னன்னாக்கா இட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் டிசைன் டு மெஷர் அன் இண்டிவிஜுவல்ஸ் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ், cognitive capabilities and potential to solve problems and understand the complex ideas. Next, what is training? Training na enna அப்படின்னாக்கா it is a systematic process of enhancing the skills, knowledge, competencies of employees to improve their performance and productivity in their current role. Mention the importance of promotion policy. Promotion policy அப்படின்ற பொழுது என்ன வரும் அப்படின்னா career development, retaining talent staff and clarifying the criteria for advancement within the organization. Next, industrial relations அப்படின்னு சொல்லும் பொழுது the industrial relation அப்படின்றது it's a relationship between the employer, employee and trade union in the workplace. Next, trade union. It is an organized association of workers formed to protect and advance their rights and interest in the workplace, such as wage, working condition, and benefits. Next, give the meaning of collective bargaining அப்படின்னு சொல்லும் பொழுது it is the process of negotiation between the employer and group of employees. யூஸ்வலி ட்ரேட் யூனியன் தான் ஃபைட் பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறத விட they will represent on behalf of all the employees. It aims at reaching the agreement to regulate the working conditions, wages and other employment terms. Why the employee welfare is important? It's important to ensure health, safety and well-being of employees, and which leads to increased job satisfaction, higher productivity and reduced absenteeism and turnover rates. Write a note on incentives. Incentives are the rewards or benefits offered to employees to motivate higher performance and productivity. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 வந்து நான் வந்து முக்கியமான ஹெச்ஆர்எம்ல முக்கியமான செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னும் சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.